ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஜெயகுராய. இங்க 21 நாளைக்கு ஒவ்வொரு மணி நேரமும் சிவனோட சிந்தனையில இருக்கிறதுக்காக இங்க கூடியிருக்கக்கூடிய இறை அருள் பெற்ற அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பது போல அவன் அருள் பெற்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இங்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். இதுல நம்ம இன்னைக்கு இந்த 21 நாளைக்கும் ஒரு 3 சங்கல்பங்களை எடுத்துக்கலாம். இந்த 21 நாள்ல இந்த 8 to 9 மணி 1 மணி நேரம் இந்த 1 மணி நேரம் சிவ சிந்தனைக்காக செலவிடுவோம் அப்படிங்கிற முதல் சங்கல்பம். இங்கு படிக்கக்கூடிய நாம் வாசிக்கக்கூடிய அனைத்து பாடல்களும் வரிகளையும் நம் சிந்தைக்கு கொண்டு வந்து அந்த பொருளை ஒரு காட்சியாக்கி மனக்கண் முன்னாடி ஒரு காட்சியாக்கி அந்த காட்சியில நாம் பயணம் செய்வது போல உணர்வோம் அப்படின்னு இன்னொரு சங்கல்பம். அதுக்கப்புறம் அப்படி செய்யும் போது நமக்கு என்ன உணர்வாயினும் அது வர்றது மாதிரி இருந்தாலும் வராதது போல இருந்தாலும் தெளிவாக இருந்தாலும் இல்லைனாலும் எந்த உணர்வாயினும் அதை இறைவனுக்கே அர்ப்பணமாக செய்வோம். இந்த 3 சங்கல்பங்களையும் எடுத்துக்கொண்டு நாம் இன்றைய வகுப்புக்கு செல்லலாம். இது எதுவும் தங்கு தடையின்றி நடப்பதற்காக விநாயகரின் அருளை வேண்டி வணங்குவோம். வாக்கு பலிதமும் நல்ல தெளிவான சிந்தனையும் லட்சுமி தேவியின் தாமரை கண்களின் கடாட்சமும் நோயில்லா வாழ்வையும் அருள அந்த கற்பக விநாயகரை வேண்டி வணங்குவோம். சாலா நாகப்பனாச்சி விநாயகர் வணக்கம் சொல்ல வராங்க. ஆச்சி அன்மியூட் பண்ணிக்கணும். இன்னொரு தடவை பண்ணுங்க. இன்னொரு தடவை அன்மியூட் பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க. விநாயகர் வழிபாடு. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. நன்றி ஆச்சி. எவ்வுயிர்களாயினும் தம் அறிவால் உணர்வதற்கும் ஓதுவதற்கும் அரியவன் எட்டாதவன். அவனை மனத்தால் உணர்வதும் மொழியினால் ஓதுதலால் அடைவதும் அவ்வளவு எளிதானது அல்லவாம். அப்படியே அறிவதற்கு அரியவனாக இருப்பவனாக இருப்பினும் தன்னை அடைந்து உய்ய வேண்டும் எனும் பெருங்கருணையை கொண்டவனாம். அவன் கருணையே அவனை அடைவதற்கான கருவி. பிறை சந்திரனையும் கங்கையையும் தன் திருச்சடையில் அணிந்து பல்லுயிர் காக்கும் பண்பை பெற்றவனாம். அளவிட முடியாத ஒளியினை உடையவனாம். அவனை வாழ்த்தி வணங்குவோம். இறை வாழ்த்து. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். அடுத்ததாக குரு வணக்கம். அளவற்ற தேவர்கள் சிவனையே நேராக கண்டு சென்று வழிபட்டனராம். மும்மூர்த்திகளும் சிவனை நேராக கண்டு சென்று வழிபட்டனராம். அவனையே வேண்டினராம். அப்படி வேண்டியும் அவர்களுக்கு எட்டாதவனாகவே அந்த பரம்பொருள் இருந்தானாம். அவர்களுக்கு அடையும் வழி தெரியவில்லையாம். அப்போ எப்படி இறைவனை அடைவது என்றால், இறைவனை அடைந்த அருளாளர்கள் இறைவனின் பரம்பொருளின் பேரானந்தத்தில் திளைத்து கொண்டிருக்கும் ஜீவ முக்தர்களின் வழிகாட்டுதலின்படி
அவரை அடைய முற்பட்டால் இறைவனை அடைவது மிக எளிதாம். ஆகவே குரு வணக்கம் சொல்ல வராங்க தீபா அருண் பிரகாஷ். வாங்க தீபா. குரு வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவனை வழிபட்டார் எண்ணிலி தேவர்கள், அவனை வழிபட்டங்கு ஆமாறு ஒன்றில்லை. அவனை வழிபட்டங்கு ஆமாறு காட்டும், குருவை வழிபடில் கூடலும் ஆமே. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக, சைவ திருமுறைகளில் நால்வரின் பங்கு அளவிட முடியாதது. பாண்டியனின் வெப்ப நோயை தீர்த்து வைத்த, சைவத்தை நிலைநாட்டிய சீர்காழி பிள்ளையின் திருவடிகளுக்கும், கடலில் கல்லையே தெப்பமாக கொண்டு கரை சேர்ந்த திருநாவுக்கரசரின் மலரடிகளுக்கும், இறைவனை தோழனாக கொண்டு திருநாவலூரில் அவதரித்த வன்தொண்டரின் பாதங்களுக்கும், சுந்தரரின் பாதங்களுக்கும், திருவாசகம் தந்து இறைவனை அன்பால் கட்டி போட்ட திருவாத ஊரரின் பொன் அடிகளுக்கும் போற்றிகள் சொல்ல வராங்க வள்ளிமையப்பன். வாங்க வள்ளி. நால்வர் துதி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றி வள்ளி. அடுத்ததாக, திருவாசகம் என்றால் என்ன? திருவாசகம் என்ற வார்த்தையே நம்ம ஆழ்ந்து பார்த்தோம்னா, திருவாசகம் மதிப்பிற்குரிய வாசகங்கள், உச்சரிக்கப்பட வேண்டிய வாசகங்கள், மங்களமான வாசகங்கள். இந்த திரு அப்படிங்கிற வார்த்தை இது எல்லாத்தையும் குறிக்குது. இன்னும் இந்த வார்த்தையில திருவாசகம் அப்படிங்கிறதுல இன்னும் ஆழமா போய் பார்த்தோம் அப்படின்னா, திரு வாச அகம். அப்போ திரு மங்களமான, மனம் பொருந்திய, அகம் உள்ளம். எந்த உள்ளத்துல மங்கள மனம் இருக்கும்? இறைவன் அமர்ந்த உள்ளத்தில்தான் மங்கள மனம் இருக்கும். அந்த இறைவன் அமர்ந்த உள்ளம் எது? மாணிக்க வாசகரின் உள்ளம், அருளாளர்களின் உள்ளம், அடியவர்களின் உள்ளம். அந்த திரு வாச அகத்திலிருந்து வந்த அனைத்து வாசகங்களும் திருவாசகங்களாம். இதுல இன்னொன்னு பார்த்தோம்னா, ஏன் நம்ம திருவாசகங்கள்னு சொல்லாம எதனால திருவாசகம் அப்படின்னு சொல்றோம்? 51 பாடல்கள், அப்படியே ஒவ்வொரு வரியிலையும் உணர்வுகளை அப்படி கொட்டி 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 மாணிக்க வாசகர் எழுதியிருக்காரு. அப்போ அத்தனை வாசகங்கள் இருக்கு, ஆனா நம்ம அதை திருவாசகம் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா, இந்த அனைத்து வாசகங்களும் குறிக்கக்கூடியது அந்த பரம்பொருளான எம்பெருமானான ஈசனை மட்டுமே. எல்லா வாசகங்களும் ஒரே இடத்தை நோக்கி சுட்டி காட்டுகிறது. அது யார் அப்படின்னா அந்த சிவபெருமானே. அப்படி அனைத்தும் சேர்ந்து ஒரே இடத்துல சுட்டி காட்டுவதனால் எல்லாமே ஒரே வாசகம், அது திருவாசகம். அதனால திருவாசகம் அப்படின்னு சொல்றோம். இதுல திருவாசகம் அதனுடைய சாரம், எசன்ஸ் பார்த்தோம்னா, அதாவது ஒரு பதி ஒரு பத்தினிக்கு ஒரு பத்தினி ஒரு பதிக்கு எழுதக்கூடிய ஒரு காதல் கடிதம் போல இந்த திருவாசகம் அமைந்திருக்கிறதா. இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் நமக்கு தெரியும். அதுவும் நம்ம நகரத்தார்கள்ல, நம்ம முன்னோர்கள்ல, நம்ம ஐயாக்கள் எல்லாருமே வெளியூர்கள்ல இருந்தவங்க தான். அதனாலதான் நம்மளுடைய தாலாட்டு பாட்டுகள் எல்லாமே நம்ம ஆயாக்கள் அப்பத்தாக்கள் எல்லாருமே பாடும்போது அதுல அவர்களையும் அறியாமல் ஐயாக்களினுடைய பெருமைகள், குல பெருமை எல்லாமே வரும். அந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னாலேயோ என்னவோ அவர்களுடைய நினைவு சிந்தை எல்லாமே தன்னுடைய பதியை பத்தினதாகவே இருப்பதனால்தான் அதுலயும் அந்த பெருமையும் அந்த அன்பும் எல்லாம் அப்படியே அதுல பொங்கி வரும்.
அதுபோல இங்க மாணிக்க வாசகர் எழுதக்கூடிய கடிதம் எப்படி இருக்கு அப்படின்னா, அ அவருடைய பெருமை, அவர நினைக்கும்போது இருக்கக்கூடிய அ அவருடைய பெருமை. முதல்ல ஒருத்தவங்கள புடிக்கணும்னா, அவங்க மேல நமக்கு ஒரு மதிப்பும், மரியாதையும் இருக்கணும். அப்பதானே அவர்கள பத்தி நெனைப்போம். அவங்கள நமக்கு புடிக்காதுன்னா எப்படி நம்ம நெனைப்போம்? நெனைக்கவே மாட்டோம் இல்லையா? அப்ப அவர்கள புடிக்கணும். அப்ப எதனால புடிச்சது? அதுக்கப்புறம் அவ அவங்க அவங்க இருக்கும்போது அவர்களோட இருந்த அந்த நினைவுகள். அத எப்படி நினைச்சு ஏங்குறாங்க? இல்லாதத எப்படி உணர்றாங்க? மத்தவர்கள் அவரை பத்தி பேசம்போது, இவங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு வருது? அது எல்லாத்தையும் அப்படி கொட்டி, கொட்டி, கொட்டி அந்த உணர்வு கிடங்கு போல ஒரு வாசகங்களாக கொடுத்தது தான் திருவாசகம். அப்ப அதனால தான் இந்த திருவாசகம் மட்டும் அதாவது பொருள் உணர வேண்டாம், படிச்சா போதும். அந்த ப்ரொனன்சியேஷன் சரியா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுது விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம்லாம். அம் பாடுனா போதும், ஓதினால் போதும் அப்படின்னு சொல்லுது தேவாரம். அந்த ஓத தெரிஞ்சு, நாதம் தான் அதுக்கு நாடி அப்படின்னு சொல்றாங்க. ஓதுவது தெரிஞ்சு ஓதுனா, அது வந்து இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா, பா பாட்டு பாடினால் தான் பாடல் ரொம்ப பிடிக்கும். பஞ்சாமிர்த வண்ணம். முருகன் அந்த பாடப்படும் இடத்தில் வந்து இருக்கிறார் அப்படின்னா, அந்த பாட்டு அதுல ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த மெலடி ரொம்ப முக்கியமா இருக்கு, அந்த பஞ்சாமிர்த வண்ணத்துல. ஆனா, திருவாசகம் மட்டும் உணர்ந்து சொல்லணும். பாட வேண்டாம். ஆனா, பொருள் தெரிஞ்சா தானே உணர முடியும். தெரிஞ்சு, உணர்ந்து, அனுபவிச்சு சொல்லணும் அப்படின்னு திருவாசகம் மட்டும் இதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. அதனால தான் இன்னைக்கு இந்த 21 நாள் நம்ம எல்லாரும் அந்த பொருள தெரிஞ்சு, அதை உணர்வதற்கு ஒரு சிறிய முயற்சி எடுத்திருக்கோம். இப்பேற்பட்ட இந்த திருவாசகத்த இத மாணிக்கவாசகர் உருகி உருகி எழுதிட்டாரு. இந்த எழுதுனத இத படிச்சா என்னெல்லாம் கிடைக்குது? அவருக்கு கிடைச்சது. அப்ப அத படிச்சா நமக்கெல்லாம் கிடைக்குமா? அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வி வரும்ல. அந்த கேள்விக்கு யாரு பதில் சொல்றா அப்படின்னா, வள்ளலார் சொல்றாரு. வள்ளலார் என்ன சொல்றாரு? "வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கற்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே." அதாவது நீ சொன்ன வாசகத்த நான் கலந்து சொல்லுங்கள் அப்படின்னா, நான்கிற ஒரு தன்மை இருக்குங்கிறத நான் உணர்றேன். நான் தனியா இருக்கேன். இறைவனோட இல்ல. நான் இருக்கேன்னு உணர்றேன். அப்ப நான் அந்த தன்மை இருக்கதுனால, உன்னுடைய வாசகத்த நான் சொல்லும்போது, அது எப்படியெல்லாம் போகுதா? நாடி நரம்புலலாம் ஏறுதுன்னு சொல்லுவோம்ல. அது மாரி அவரு ஊன் கலந்து, உயிர் கலந்து, அப்படி உவட்டாமல் இனிக்குதாம். எப்படி இனிக்குதுன்னு சொல்லத் தெரியாமல், உவட்டாமல்னா என்ன? திகட்டாமல் இனிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. "வாட்டமில்லா மாணிக்க வாசக நின் வாசகத்தை கேட்ட பொழுது." இது எப்படி எனக்கு மட்டும் தான் இனிக்குதா அப்படின்னா, இதனுடைய பெருமை எப்படி சொல்றாரு அப்படின்னா, வாட்டமில்லா மாணிக்க வாசக. வாட்டம்னா என்னது? துன்பம்ங்கிறது ஒண்ணுமே இல்லாத வாட்டமில்லா மாணிக்க வாசக நின் வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை ஜாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும். கீழ்ப்பறவைனா அறிவில் கீழான, நம்மளை விட அறிவில் கீழான பறவை ஜாதிகளும், வேட்டமுறும் வேட்டையாடும் கொடிய சுபாவமுள்ள விலங்குகளும், மெஞ்ஞான நாட்டமுறும் அப்பேற்பட்ட விலங்குகளும் அறிவில்லாத பறவைகளும் கூட உன்னுடைய வாசகத்தை கேட்டா மெஞ்ஞானம் அடையணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துருமா அதுக்கு கூட. அப்படி இருக்கும்போது எண்ணிலிங்கு நான் அடைதல் வியப்பன்றே. அப்படி அதுக்கே வரும்னா, எனக்கும் உன்னுடைய வாசகத்தை படிச்சு அந்த மெஞ்ஞானத்தை அடையணும்னு ஒரு ஆர்வம் வருதுன்னா, இதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. வெப்பம் தணிக்கும் மெஞ்ஞான அமுதம் தேன் சுவைக்கும் திருவாசகமே என் சிந்தைக்கு இனிய மருந்தே. நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ இன்பமும் வரும், துன்பமும் வரும். அந்த எல்லாத்துக்கும் மருந்தாக எது இருக்கு அப்படின்னா, இந்த திருவாசகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அந்த அதனால அடைந்த பலனால அவர்களை போற்றி போற்றி சொல்றோம்ல, அது போல சொல்றாரு. மாணிக்க வாசக என் ஆணி பொன்னே. ஏன்னா எனக்கு கொடுக்க முடியாத, எனக்கு கிடைக்க முடியாத ஒரு அரிய பொக்கிஷத்தை எனக்கு கொடுத்த நீ. அதனால மாணிக்க வாசக என் ஆணி பொன்னே, நின் வாசகம் ஒன்றே போதும்.
இவ்வுலகில் நான் சாகா வரம் பெறவே. அந்த சாகாத வரம் பெறதுக்கு உன்னுடைய வாசகம் ஒன்றே போதும் அப்படின்னு சொல்றாரு. வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு. அப்போ அந்த ஒரு திருப்தியான நிலை, வேற எதுவும் தேவையில்லை, எனக்கு இதுவே போதும் அப்படின்றது. இது நம்ம திருவாசகத்தை படிக்கிறதுனால, அந்த படித்து அதனால அருள் பெற்ற வள்ளலார் அவர் கூறிய வாய்மொழிகள் இவை அனைத்தும். அடுத்தது இந்த திருவாசகத்தினுடைய சாராம்சம் என்னதுன்னு பார்க்கலாம். இதோட உட்பொருள் வந்து வெறும் வார்த்தைகள் இல்ல, அதை நம்ம அனுபவிக்கும் போது இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இது ஒரு மனிதன் நம்மளுடைய உணர்வுகளை இறைவனோடு கலக்கக்கூடிய அத ஒரு ரசவாதம், ஒரு ஒரு ரியாக்ஷன், அததான் ரசவாதம் அப்படின்னு சொல்றோம். இதுல முதல்ல என்னன்னா, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இதுல 5 நிலைகள் சொல்லப்படுது. இதுல என்னன்னா, முதல்ல அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவனை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்றதுக்கே அவன் நம்மை நினைக்கணுமா. அவன் நம்ம நினைச்சாதான் அவனை பத்தி கேட்கணும், இறைவனை பத்தி பெருமைகளை கேட்கணும். ஓ இந்த சாமி பத்தி என்னது, ஈசன் மட்டுமல்ல, எந்த இறைத்தன்மையினாலும் அதற்கு நாம் என்ன பெயரிட்டு அழைத்தாலும், இந்த சாமி என்ன, இந்த கோயில் என்ன, இந்த இடத்த பார்க்கணும், இங்க போகணும், இத பெருமையை கேட்கணும் அப்படின்னு இறைத்தன்மையில நம்மளுடைய மனம் ஈர்க்கப்படுமானால் அந்த இறைவன் நம்மை நோக்குகிறார் அப்படின்னு அர்த்தமா. அப்ப முதல் அடி, முதல் நிலை நம்ம அவரை பத்தி நினைக்கிறது. அப்ப அந்த அருள், இறைவன் நம்மள நினைச்சிட்டாரு, நம்ம எல்லாரையும் நினைச்சிருக்காரு. அப்ப அந்த அருள் நமக்கு முதல் நிலையில நம்ம இங்க இருக்கோம். அடுத்த நிலை என்ன அப்படின்னா பணிவு. இறைவனை பத்தி நினைக்கும் போது அடுத்தது அவருக்கு பெருமை எல்லாம் கேட்கிறோம்ல, அவர் அருள் புரிஞ்சது எல்லாம் பாக்குறோம்ல. அப்ப இப்பேற்பட்டவரா, ஆச்சரியப்படுறோம், இப்படியெல்லாம் செய்வாரா அப்படின்னு சந்தோஷப்படுறோம். இப்படி கருணை உள்ளவரா அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. அப்படி அவருடைய பெருமைகளையும் அவருடைய அளவில்லாத தன்மைகளையும் உணரும் போது அவருடைய பெருமைக்கு முன்னால நம்மளுடைய சிறுமையை உணர வேண்டுமா. அப்ப அடுத்த நிலை என்ன அப்படின்னா, அதனாலதான் மாணிக்கவாசகர் ஞாயிற்கடையாய் விலங்கு மனத்தால், என்னுடைய மனம் விலங்கு போன்றது. ஏன்னா விலங்கு வந்து எந்த நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, கொடூர குணம் உள்ளது, நம்பகத்தன்மை அற்றது. அப்படி உள்ள விலங்கு மனம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய விலங்கு மனம் அப்படின்னா அப்படி தன்னைய தாழ்த்தி எல்லா இடத்துலயும் தாழ்த்தி சொல்றாரு. ஞாயிற்கடையாய், நாயை விட சிறியவனாக, முதல்ல விலங்குன்னு சொல்றாரு, அப்புறம் அதுலயே நாய் ரொம்ப நன்றி உள்ளதாக இருக்கே, அதை விட சிறியவன் நானு அப்படின்னு இன்னும் தாழ்த்திக்கிட்டே போறாரு. ஏன்னா அவன் பெருமைக்கு முன்னாடி நாம் அவ்வளவு சிறியவனாக இருக்கிறோமா, அதை முதல்ல நம்ம உணர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடையது நான் அப்படிங்கிற தன்மை அவனுடைய பெருமை முன்னாடி ஒரு தூசியை விட கம்மி அப்படிங்கறத நம்ம அந்த சிறுமையை உணர வேண்டும். அடுத்தது, அப்படி உணரும் போது நம்மளுடைய மனமானது அவரை நினைத்து நினைத்து உருகுமா. அதனால ஞாயிற்கடியாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, தாயை விட சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு சொல்றாரு. அப்போ முதல்ல அந்த பணிவுங்கிறது வந்துருச்சுனாவே அப்புறம் மனம் உருக ஆரம்பிச்சிடும். அப்ப பணிவுங்கிறது முதல் அடி, 2வது அடியில இருந்தாதான் அடுத்தது நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக, அது நெகிழ்ந்து உருகணும், மெல்ட் ஆகணும். அப்படின்னா அந்த பணிவுங்கிற தன்மை எப்போதும் இருக்கணும். அந்த பணிவுங்கிற தன்மை இருக்கணும்னா இறை சிந்தனை எப்போதும் இருக்கணும். முதல்ல இறை சிந்தனை இருக்கணும். அந்த இறை சிந்தனை எதுக்கு கூட்டி கொண்டு போகுது, பணிவுக்கு கூட்டி கொண்டு போகுது. அந்த பணிவு அடுத்தது நம்மளை என்ன செய்ய வைக்குது, அவனை நினைத்து உருக வைக்குது. அந்த மனம் அவனை நினைத்து மட்டுமல்ல, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த ஜீவனையும், எந்த சிச்சுவேஷனையும், எந்த விஷயத்தையும் கருணையான பார்வையில பார்க்க வைக்குது, உருகுதல். அடுத்தது அப்படி உருகி அவனுடைய திருவடியையே சிக்கன பிடித்தல், உடும்பு பிடியாக பிடித்தல். சிக்கன பிடித்தறதுன்னு சொன்னாலும் சரி, உடும்பு பிடியா பிடிக்கிறதுன்னு சொன்னாலும் சரி, விடாது பற்றி கொள்ளுதல். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அவனுக்கு பற்று ஒன்றும் இல்லை, அந்த பற்றற்றானுடைய பற்றினை பற்றி கொள்க. அப்போ நம்மளுடைய பற்றுகளை விடலாம் அப்படின்னு அவனுடைய திருவடிகளை விடாது பிடிக்கிறது. 4வது, அடுத்தது இப்படி விடாது பிடித்து கொண்டோமே ஆனால் கடைநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா மௌன நிலை, இறையோடு கலக்கக்கூடிய தன்மை. அதுதான் கடைநிலை பேரானந்தம், இறை அருள், இறைவனோடு கலக்கக்கூடிய அந்த பெருந்தன்மை அப்படின்னு சொல்லப்படுது. சோ இத வந்து ஒரு
நம்ம திருவாசகத்துல சிவபுராணத்துல உள்ள அந்த இதை நம்ம பார்க்கலாம். இதையே இந்த பணிவு நம்ம 5 நிலைகளை பார்த்தோம்ல, அருள், அருள், பணிவு, உருகுதல், பற்று, மௌனம் அப்படின்னு 5 நிலைகள் பார்க்கிறோம் இல்லையா? இத நம்ம இதை எப்போதும் நினைவுல கொள்றதுக்கு ஒரு பிராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள்ல நம்ம பார்க்கலாமே. வெளியில சூரியன் இருக்கு. இந்த சூரியன் நம்ம ஒரு வீட்டுக்குள்ள இருக்கோம். வீட்டுல ஒரு கண்ணாடி ஜன்னல் இருக்கு. இந்த கண்ணாடி ஜன்னலுக்கு முன்னாடி ஒரு ஒரு மிரரை வைக்கிறோம். கிளியர் கிளாஸ் விண்டோ இருக்கு. இந்த கிளியர் கிளாஸ் விண்டோக்கு முன்னாடி ஒரு மிரர் கண்ணாடியை வைக்கிறோம். இந்த கண்ணாடி என்ன பண்ணும்? இந்த கண்ணாடி சன்னை ஃபேஸ் பண்ணி வைக்கணும். சன்னை ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு சைடு ஆங்கிள் நம்ம கொஞ்சம் வுட்டை வைக்கலாம்னு வச்சுக்கோங்க. வுட் வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த கண்ணாடி என்ன பண்ணும்னா அந்த வெளியில இருந்து வரக்கூடிய சூரியனை கிரகிச்சு இதுல வாங்கி இந்த கண்ணாடியினுடைய தன்மை என்ன? ரிஃப்ளெக்ட் பண்றது, திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்றது. அதுதான் அதனுடைய சுபாவமே. அதுதான். அதுக்கு நம்ம எந்த பிரயத்தனமும் பட தேவையில்லை. அப்ப அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்ப ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய இது எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ அந்த இடத்துல இந்த வுட்டை வச்சோம்னா என்ன ஆகும்? அந்த வுட்டுக்கு ஒரு ஃபயர் வரும். அப்ப எங்க இருந்து அது வாங்கி எங்க ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் ஃபயர் மேல இருக்கக்கூடிய எங்கேயோ இருக்கக்கூடிய சூரியனுடைய அந்த அக்னி தத்துவத்தை இந்த ஃபயர்ல கொண்டு வரும். இது போல அங்க எங்கும் பரவி விரிந்திருக்கக்கூடிய அந்த சூரியன் அப்படிங்கிறத நம்ம யாருக்கு இதுவா சொல்றோம் அப்படின்னா இறைவன். அந்த சூரியன்கிறது பரம்பொருள். இந்த கண்ணாடி ஜன்னல் உள்ள கிளியர் கிளாஸ் விண்டோ இருக்க வீடு அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய மனம். இந்த மனம் நம்ம அதுக்குள்ள இருக்கக்கூடிய மிரர், பிம்பம். இந்த மனம் எப்போதுமே எல்லாத்துக்குமே ஒரு பிம்பத்தை கொடுக்கக்கூடியதுதான் அதனுடைய தன்மை. எதனாலும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அதுக்கு. அப்ப இதனுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கணுமா? இந்த கிளாஸ் விண்டோ வழியா சூரியனை பாக்குறோம். ஏன் அப்படின்னா வெளியில என்னென்னவோ நடக்கும், அதெல்லாம் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன். அதுல இல்லாம நம்மளை பாதுகாத்து கொண்டு ஒரு வீட்டுக்குள்ள அந்த மனத்தை பாதுகாத்து வைத்து கொண்டு, ஏன்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன் என்ன? ஐம்புலன்களால வரக்கூடியது டிஸ்ட்ராக்ஷன். அப்ப அதுல செலுத்தாமல் இந்த கண்ணாடியோட போக்கஸ சன்னை நோக்கி, சூரியனை நோக்கி செலுத்தும் போது, இறைவனை நோக்கி செலுத்தும் போது இந்த மனதினுடைய தன்மை என்ன அப்படின்னா பிரதிபலிக்கக்கூடியது, திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணும். நம்மளுடைய அகத்தினுடைய வாசம் தான் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளில் வரும். நம்ம மத்தவங்க மேல ஒரு ஒப்பீனியன் வைக்கிறோம்னா அது அவர்களுடைய பிஹேவியர் கிடையாது, அது அவர்களுடைய கேரக்டர் கிடையாது, அது நம்மளுடைய பெர்செப்ஷன், நம்ம அகத்தினுடைய வாசனை. அப்ப நாம் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஹையர் இன்டர்பிரேஷன் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவனுக்கு பக்கத்துல இருக்கிறோமா. எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்ந்த இன்டர்பிரேஷன் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவனை விட்டு விலகி இருக்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய குருதேவரான யோகிராம் சரத்குமார் அவர்களின் உபதேச மொழிகளாக இருக்கு. அப்படி இப்ப இந்த மிரர் வாங்கி இதனுடைய தன்மையே ரிஃப்ளெக்ட் பேக், திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதான். அப்ப இது ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியத இந்த வுட்னு சொல்றோம்ல, இது கர்ம வினைகள், நம்மளுடைய கர்ம வினைகள். இந்த கர்ம வினைகள் அந்த நம்ம சூரியனை நோக்கி ஃபோக்கஸ் பண்றது மூலமா இது எரிந்து சாம்பல் ஆகுது. இது எரிந்து சாம்பலானா இந்த மிரருக்கும் அந்த சூரியனுக்கும் டிஃபரன்ஸ் இல்லை. இதுதான் விமர்ச ரூபம், பிரகாஷ ரூபம் சூரியன், விமர்ச ரூபம் இந்த கண்ணாடி. இந்த கண்ணாடிக்கு ஒரு வீடு தேவைப்படுது. அந்த வீடுங்கிறது இந்த உடல், இந்த கண்ணாடிங்கிறது மனம். இந்த உடலை ஐம்புலன்களை வச்சு வெளியில டிஸ்ட்ராக்ட் பண்ண விடாம இந்த மனத்தை இறைவனை நோக்கி ஃபோக்கஸ் பண்ண வச்சு அதனால நம்ம கர்ம வினைகளை அழித்து கொள்றது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நம்ம ஏன் இறைவனை கும்பிட வேண்டும், ஏன் இறைவனை நோக்கி நம்மளுடைய நினைப்பை திருப்ப வேண்டும். நம்மளோட லைஃபோட பர்பஸே அதுதான். ஏன் சாமி கும்பிடணும்? நமக்கு ஏதாவது வேணும்னா போய் கேட்கறதுக்கு சாமி கும்பிடுறது இல்லை, இதுக்காக கேட்கக்கூடியதுதான் சாமி கும்பிடுறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அடுத்தது இந்த சிவபுராணத்தினுடைய சிறப்பை பார்த்துடலாம். சிவபுராணம் எப்போதுமே ஒரு பரம்பொருளுக்கு நம்ம ஒரு உருவம் கொடுத்தாதான் அவரை பிடிச்சிக்க முடியும் இல்லையா? அப்போ அதுக்கு எந்த உருவம் வேணாலும் கொடுக்கலாம். ஆணாகவும் கொடுக்கலாம், பெண்ணாகவும் கொடுக்கலாம். ஆணாக கொடுக்கும்போது அதை அருளாளர்கள் வர்ணிக்கும் போது பாதாதி கேசமாக வர்ணிப்பது வழக்கம். அதாவது பாதம் முதலாக தலை, அது ஆண் தெய்வமாக இருப்பின், ஆண் வடிவம் கொடுப்பின், ஆண் வடிவம் கொடுத்தோன்னா பாதம் முதல் கேசம் வரை விவரிப்பாங்க. அதே பெண் தெய்வமாக இருக்கும் பட்சத்துல
கேசம்ல இருந்து ஆரம்பிச்சு பாதம் வரை வர்ணிப்பாங்க. அப்போ இங்க வந்து நமக்கு ஈசன் எம்பிரான் மாணிக்க வாசகர் அவரை பத்தினியாக உணர்ந்து பதியாக இறைவனுக்கு ஆண் வடிவம் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது அவருடைய பாதத்துல இருந்து முதல் அடியிலேயே பாதத்துல ஆரம்பிச்சாரு, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு. அப்படி ஆரம்பிச்சுட்டு ஆனா சரி பாதத்துக்கு மேல போறாரா அப்படின்னு நீங்க இந்த சிவபுராணத்தை முழுசா படிச்சு பாருங்களேன். அந்த பாதத்துல இருந்து மேல போகவே மாட்டாரு. நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கா தான் தாழ் வாழ்க. ஒரு நிமிஷம் கூட என் இதயத்திலிருந்து அவருடைய தாழ் அவருடைய அடிகள் நீங்கவில்லை. அவருடைய அடிகள் தான் இருக்கு. அவர் மேல நிமிர்ந்து பார்த்தாதானே அவருடைய முகம் தெரியும். அவருடைய முகத்தை அந்த பாதத்திலேயே புதைச்சிட்டாரு. அந்த பாதத்திலேயே குனிஞ்சு தன்னுடைய சிரசை தாழ்த்தி அந்த பாதத்திலேயே தான் வச்சிருக்காரு. வச்சு அந்த பாதத்தினுடைய தன்மையே பரம்பொருளின் தன்மையாக நீள் கடல்கள் காட்டி அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அந்த அடியை பற்றியே விவரிக்கிறாரு. சிக்கனை பிடித்தேன் அப்படின்னு சொல்றாருல, எப்படி சிக்கனை பிடித்தேன் அப்படின்னா நிமிந்து கூட பார்க்காம அந்த அடியையே பிடித்து கொண்டு அந்த திருவடி சிறப்பையே இந்த சிவபுராணம் முழுக்கவே சொல்றாரு. கடைசியா முடிக்கும் போதும் பொருள் உணர்ந்து சொல்வார், அவருடைய அடிக்கு கீழே இருக்கார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த திருவடியிலேயே அந்த இதை முடிக்கிறார். இத வள்ளலார் திருவடி சிறப்பு அப்படின்னும் விவரிக்கிறார். அப்பேற்பட்ட பெருமை உள்ள இந்த சிவபுராணம் இதை வாசிப்பதனால் என்ன பலன் அப்படிங்கிறத பின் வந்தவர்கள் வாசித்து சொன்னது. நம்ம எல்லாரும் எப்போதும் படிக்கக்கூடியது. சிவபுராணம் படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடியது. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி, அதுக்குதான் நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஹவுஸ் மிரர் இதெல்லாம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு. இப்ப இந்த நமச்சிவாய வாழ்க அப்படிங்கிறத பொறுமையா மெதுவா நம்ம வாசிப்போம். வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையையும் நம்ம மனதுக்கு கொண்டு போய் அதுல வந்து அந்த இறைவனை உணர்வோம். இந்த முதல்ல வாசிக்க வராங்க அனு சாத்தப்பன். முதல்ல 5 அடிகள் வாசிக்க வராங்க. அனு இருக்கீங்களா? அனு இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்ப வாசிங்க அனு. அன்மியூட் பண்ணிட்டு வாசிங்க. நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க போக்கழி ஆண்ட குருமனிதன் தான் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. அடுத்தது அனு கணேஷ். அனு கணேஷ் இருக்கீங்களா? வேகங் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பறுக்கும் பிஞ்சகண்டன் பேய்கடல்கள் வெல்க புறந்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க திறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. நமச்சிவாய வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குரு மணி, அதாவது குருவாக வந்த மணி, அதுல ட்ரெஷர், அந்த மணி தன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஆகமம்னா இந்த உலகம் இயங்கக்கூடிய நீதிகளையும் நியதிகளையும் வகுத்த ஆகமம் சொன்னபடிதான் இந்த உலகம் இயங்குதான். அந்த ஆகமமா அவனே ஆகி நின்றானா. அந்த அன்னிப்பான் அப்படின்னா அவன் அருகில் போக முடியாது, ஆனா அப்படிப்பட்டவனுடைய தாழ் அவர் பக்கத்துல இருக்கான். அப்ப அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன், அவன்தான் பலவாகவும் இருக்கிறான். அந்த பல விதத்துல இருக்கக்கூடிய ஒரு அணு பொருளாகவும் எல்லாத்தையும் இயக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் அவனே ஏகனாகவும் அவனே இருக்கிறான். ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க.
வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. எந்த வேகத்தை கெடுக்கிறது இது அப்படின்னா மனதின் எண்ண ஓட்டத்தின் வேகங்களை அதை கெடுத்து ஆண்ட, அது எல்லாத்தையும் அதுக்கு ஒரு வேக தடை போட்டு அந்த எல்லா எண்ணங்களையும் இவனை நோக்கி நம்ம திருப்பணுமானால், அப்படி இவனை நோக்கி திருப்புறோம்னா அவன் எப்பேற்பட்ட அரசனாக இருக்கணும், அப்பேற்பட்ட அந்த அரசனுடைய வேந்தனுடைய அடி எப்போதுமே வென்று கொண்டே இருக்கட்டும். என்னுடைய எண்ண ஓட்டத்தின் வேகங்களை அவன் தடுத்து ஆட்கொண்டே இருக்கட்டும், அவனுக்கே ஜெயம் உண்டாகட்டும். பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய்கழல்கள் வெல்க. என்னுடைய வினைகளால் நான் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சிக்குள் வரேன். இந்த பிறப்பை அறுக்கும் பிஞகண்டன் அப்படின்னா சடைமுடியை கொண்டவன் தன் பெய்கழல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. அவனை நினைக்காதவர்களுக்கு, நினைப்பதற்கு புண்ணியம் வேண்டும், நல்ல கர்மங்கள் வேணும், நல்ல வினைகள் வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவனை நினைக்க முடியும். அவனைன்னா இங்க ஈசனை மட்டும் இல்ல, அம்பாளை கும்பிடுறவங்களா இருந்தாலும் சரி, முருகனை கும்பிடுறவங்களா இருந்தாலும் சரி, எந்த தெய்வத்தையும் பரம்பொருளை நினைக்கணும் அப்படின்னா அதற்கான புண்ணியம் வேண்டும். அப்படி நினைக்காதவர்களுக்கு அவன் எட்டாதவனாக இருக்கிறான். புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க. அவன் கிட்ட போய் கரம் குவிச்சு வேண்டனோம்னா அவர்கள் உள்ளம் மகிழும்படியான விஷயங்களை செய்பவன் அவன். அவனுடைய செயல்கள் என்றைக்கும் வெற்றி பெறட்டும். சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. யார் அவன்கிட்ட போய் தலை தாழ்த்தி நிற்கிறார்களோ அவர்களுடைய தலை இந்த உலகத்திற்கு தலையை தூக்கி நிற்பாட்டுவது போல் நிறுத்தக்கூடிய அவனுடைய பாதங்கள் வெல்க, எப்போதும் வெல்லட்டும் அப்படின்னு சொல்லுகிறது அந்த வரிகள். அடுத்தது இதுல முதல்ல சிவபுராணம் முடிச்சு அடுத்தது கீர்த்தி திருஅகவல். இந்த கீர்த்தி திருஅகவல்ல பார்த்தோம்னா அவரு கீர்த்தி அப்படின்னா அவருடைய பெருமைகளை பேசுறது அப்படின்னு. பக்திகள்ல 9 நிலைகள் சொல்லப்படுது. அதுல முதல்ல ஸ்ரவணம், கேட்கறது, கதை கேட்கறது. முதல்ல அவனுடைய பெருமைகளை கேட்கணும். இப்போ ஒரு படம்னே எடுத்துக்கிட்டோம்னா அந்த படத்தை பத்தி நமக்கு எதுவுமே தெரியலன்னா நம்ம அதை பத்தி கேரே பண்ண மாட்டோம். ஆனா நிறைய பேர் அதை பத்தி பேச 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 இது நல்லா இருக்கா அப்படின்னா அப்புறம் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓ, இது என்னன்னு கேட்கலாம், இது என்னதான் இருக்குன்னு கேட்கலாம், போலாம் அப்படின்னு சொல்றது. அதுதான் அந்த முதல் அடி. ஸ்ரவணம், கேட்கறது, அந்த கதையை பத்தி கேட்கறது. அப்ப நம்ம கேட்டுட்டோம், சிவபுராணத்துல கதையை பத்தி கேட்டுட்டோம். அடுத்தது அந்த கதைய எல்லாரும் பேசினாங்கல்ல, அதை போற்றி போற்றி பேசினாங்கல்ல. இப்ப நம்மளும் கதையை கேட்டுட்டோம். கேட்டதுக்கு அப்புறம் இப்ப நம்மளும் போற்றி போற்றி அந்த அவனுடைய இப்படி பண்ணாராம் அப்படி பண்ணாராம் அப்படின்னு அதை போற்றி போற்றி பேசுறோம். அதுதான் அந்த அடுத்தது கீர்த்தி திரு அகவல். இதுல அவர் பக்தர்களுக்கு அருளிய தன்மையையும் அவர்கள் போற்றும் விதத்தையும் இந்த கீர்த்தி திரு அகவல் முழுக்க முழுக்க நமக்கு மாணிக்க வாசகர் ஒவ்வொரு 2 வரிகளும் ஒரு கதையை கூறுகிறது. அந்த மாதிரி இந்த கீர்த்தி திரு அமைந்திருக்கு. தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி. தில்லை மூதூர் அப்படின்னா முதல்ல ஒரு கரு உண்டாகுது அப்படின்னா அந்த கருவுல முதல்ல என்ன வரும் அப்படின்னா துடிப்பு, இதய துடிப்பு தான் வரும். அது போல இந்த பிரபஞ்சம் முதல்ல உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும்? அந்த நாதம், அந்த துடிப்பு, அதுதான் வந்திருக்கும். அதுதான் ஹார்ட் பீட், அதுதான் ஹிருதயம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஹிருதயம் எதுவா? தில்லை. தில்லை தான் அந்த ஹிருதயமா, அந்த இடமா. அப்போ தில்லை மூதூர், அதனாலதான் அது பழமையான ஊர். தில்லை மூதூர் ஆடிய திருவடி, அங்கிருந்துதான் அந்த நாதம் முதல்ல ஆரம்பிச்சது. அந்த நாதம் ஆடக்கூடிய திருவடி, அன்னைக்கு ஆட ஆரம்பிச்ச திருவடி இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி. அவர் ஆடக்கூடியது எல்லா உயிர்களுக்கும் உணரப்படுதான். நமக்கு மேல ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது எல்லா உயிர்களாலும் உணரப்படுது, பயிலப்படுது. எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி, பலவிதமான கல்யாண குணங்களை எழில் பெற, அழகு பெற விளங்கி, மண்ணும் விண்ணும் வானோர் உலகும், மண்ணுலகத்துல இருக்கக்கூடியவர்களும் விண்ணுலகத்துல இருக்கக்கூடியவர்களும் வானோர் உலகும் மும்மூர்த்திகளும் எல்லோரும் வணங்கக்கூடிய விதத்தில் உத்தமனாகவும் உயரியவனாகவும் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும். அந்தந்த காலத்துக்கு ஏத்த, துண்ணியன பொருந்திய, அந்தந்த காலத்திற்கு ஏற்ற கல்வியை, அறிவை தோற்றியும் அளித்தும். என்னுடைய இருளை ஏறத் துறந்தும், எனக்கு இருக்க அறியாமையை ஏறத் துறந்து அறவே இல்லாமல் ஆக்கி, அடியார் உள்ளத்து அன்பு மீதோர, அடியார் உள்ளத்து, அதாவது அவரை நினைக்கக்கூடிய அடியார்கள் உள்ளத்துல அவர் இருக்காரு அப்படின்னா அந்த உள்ளத்துல அன்பு இருந்துகிட்டே இருக்குமா. எத்தனை தடவை ஏமாற்றப்பட்டாலும், எத்தனை தடவை அடிபட்டாலும் மறுபடியும் பண்ணதே பண்ணுவாங்களாம். ஏன் அப்படின்னா அந்த அன்புனால, அன்பின் காரணமாக. அப்ப அடியார் உள்ளத்து அன்பு மீதூர
குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும். அந்த உள்ளம்தான் தனக்கு வேணும் அப்படின்னு குடியா கொண்ட, ஏன் இங்கேயே கிடக்கிற அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி அந்த இறைவனான ஆகப்பட்டவன் இந்த அடியாரின் உள்ளத்தில் அன்பு மீதூறி கொண்டிருக்கக்கூடிய அடியாரின் உள்ளத்தில் குடியாக கொண்டிருக்கிறாராம். கொள்கையும் அதுதான் அவருடைய கொள்கையும் அதனுடைய சிறப்பை என்னென்று கூறுவது? கொள்கையும் சிறப்பும். மண்ணு மாமலை மகேந்திர மதனில் அப்படின்னா அந்த இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி அதை படைக்கக்கூடிய தன்மையை பார்வதிக்கு உபதேசித்தாராம். மண்ணு மாமலை மகேந்திர மதனில், மகேந்திரம் என்னும் மாமலையில் எல்லோருக்கும், தேவர்களுக்கும் பார்வதி தேவிக்கும் அருளிய சொன்ன ஆகமம், தோற்றுவித்து அருளியும், அவர் சொன்னபடி தோற்றுவித்தும் அதை அருளியும் அதை நடத்தியும் காமிச்சு கொண்டு இருக்கக்கூடியவர் அப்படின்னு படிக்க வராங்க. முதல் 5 வரிகள் புவனா சங்கர், அடுத்த 5 வரிகள் வேலப்பன் அண்ணன். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனன் ஆகி எண்ணில் பல்குணம் எழில்பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும். திருச்சிற்றம்பலம். என்னுடை இருளை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணு மாமலை மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நன்றி புவனா, நன்றி அண்ணன். அடுத்தது இந்த கீர்த்தி திரகவல்ல நிறைய கதைகள் உண்டு. முடிஞ்சா நமக்கு இந்த 21 நாள்ல ஒவ்வொரு கதைகள் நம்ம பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். இந்த கீர்த்தி போற்றி நம்ம இப்ப அவருடைய பெருமைகளை கீர்த்தி அப்படின்னா புகழை பேசுறோம். கீர்த்தி திரகவல் ஃபுல்லா மாணிக்க வாசகர் சொல்றாரு. அவர் சொல்றத படிச்சு நம்மளும் அதை பாக்குறோம். இப்ப பார்த்து முடிச்சு அடுத்ததுக்கு வரோம். திருவண்ட பகுதி. அடுத்தது என்னன்னா ஸ்தூலமாக இருக்கக்கூடிய அப்போ நம்ம அந்த போற்றி போற்றி பேசுறோம். இப்போ ஒரு புராணம் இருக்கு, இப்ப ராமாயணம் இருக்கு, அதை பத்தி நிறைய பேரு போற்றி போற்றி பேசி அப்புறம் அதுல என்னதான் இருக்கு அப்படின்னு போய் நம்மளும் பார்த்து அப்புறம் அதுல எப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு நமக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அது பத்தாம அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ராமாயணத்தையே ஒரு ஸ்கிட்டா போடலாமா, ஒரு நடிச்சு பார்க்கலாமா, இல்ல அதுக்கு ஒரு பாடல் எழுதலாமா, இல்ல அதை ஒரு போற்றி ஒரு கவிதை சொல்லலாமா அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? ஏன்னா அதனுடைய பெருமைகள் பொங்கி வரும்போது, அதையும் மீறி அதனுடைய அளவை மீறி வரும்போது இதை நம்ம ஸ்தூலமாக வேறு வடிவமாக கொண்டு வருவோம். அது போல இந்த ஸ்தூலமாக விரிஞ்சிருக்கக்கூடிய நமக்கு கண்ணு முன்னாடி அந்த நினைப்பே எப்போதும் இருந்து அது பொங்கி வரும்போது வழிந்து ஓடும் போது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்திலும் அவரை காணும் தன்மையை பெறுவோமா. அததான் எனக்கு இந்த நம் பார்க்கக்கூடிய காட்சிகள்ல மாணிக்க வாசகர் எதையெல்லாம் பார்க்கிறாரோ அதுல எப்படி இறைவனை பார்க்கிறாரோ அதை வாசகங்களாக கொடுத்து நீயும் பார், எல்லோரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க, காண்க காண்க காண்கன்னு ஒவ்வொன்னத்தையும் இறைவன் இருக்கக்கூடிய தன்மையை ஞான பொக்கிஷமாக அதுல நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். காட்டுபவர்கள் காட்டினால் புலப்படாததும் புலப்படுமா. ஏன்னா எப்போதும் இருக்குமா, நம்ம பார்த்துட்டு தான் போவோமா, ஆனா உணர மாட்டோமா. ஆனால் குரு காட்டும் போது, காட்டுபவர்கள் காட்டும் போது புலப்படாததும் புலப்படும் அப்படிங்கிறாங்க. அதனால அப்படி இந்த திருவண்ட பகுதியில் ஒரு சில வரிகளை மட்டும் நம்ம எடுத்து இன்னைக்கு பார்க்கிறோம். இறைவன் தொடக்கமும் முடிவும் இல்லாதவன், காலத்தை கடந்தவன் என்பதை உணர்க. பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. பிறப்பு எனும் தலைகளை, பந்தம் அப்படிங்கிற தலைகளை கொடுத்து அதிலிருந்து விடுபடும் வழியையும் கொடுப்பவன் பாரு, அவன்தான் பாரு. நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க. செயலற்று இருக்கக்கூடிய அசையாத அசைவற்று இருக்கக்கூடிய பொருள்களிலும் அசைந்து கொண்டு இருக்கக்கூடிய பொருள்களிலும் உயிரற்ற தன்மையிலும் உயிருள்ள தன்மையிலும் இரண்டிலும் அவன்தான் இருக்கான் அப்படிங்கிறதை காண்க. கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க. கர்ப்பத்திலிருந்து அந்த ஜீவன் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அவன்தான் இருந்தான் காண்க. யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க. எல்லாமே, எல்லா உயிரினங்களும் எல்லா ஜீவராசிகளும் ஜட பொருட்களும் எல்லாமே அவனையே அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்குமா, அதை பாரு. தேவரும் அறியா சிவனே காண்க.
தேவர்களும் முழுமையாக அறிய முடியாத அரிய நிலையில் இருக்கும் சிவபெருமான் அவன். ஆண் பெண் அலி என எவ்வித பாலின பாகுபாடும் இல்லாதவன், அனைத்து தன்மைகளும் கொண்டவன். கண்ணால் யானும் கண்டேன். இது ரொம்ப ரொம்ப உத்தமமான வரிகள். அவர் சொல்றாரு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்தேன்னு அவர் சொன்னதை யாரு ஆத்தரைஸ் பண்றா அப்படின்னா சிவனே வந்து எழுதுறாரு. கண்ணால் யானும் கண்டேன் காண்க அப்படின்னு அவர் சொல்லும் போது அதையே சிவபெருமான் எழுதுறாரு அப்படின்னு நினைச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும். அவர் நான் பார்த்தேன் அப்படின்னு நான் சொன்னா கூட அடுத்த நிமிஷமே இப்போ ஒரு கனவுல கண்டோம், இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல உணர்ந்தோம் அப்படின்னு நினைச்சா, அந்த நேரத்துல நினைச்சா கூட சில நாட்கள் கழிச்சு ஓ அது உண்மைதானா அப்படின்னு நமக்கே ஒரு சந்தேகம் வரும். ஓ அப்படிதான் இருந்ததா? ஏன்னா அந்த உணர்வு அப்போதைக்கு இருந்த உணர்வு அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காணாம போறது. இந்த இடத்துல அவர் ரொம்ப ஸ்திரமாக சொல்றாரு, நான் கண்ணால் யானும் கண்டேன் காண்க நீயும் பாரு, நான் பார்த்தத நீயும் பாரு அப்படின்னு சொல்றாரு. அதை சிவபெருமானே எழுதுறாரு. கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க, அவன் அடியார்கள் மேற் மாறாத அருளை சுரக்கும் தெவிட்டாத அமுதம் போன்றவன். கருணையின் பெருமை கண்டேன் காண்க, என்னை ஆட்கொண்ட இறைவனது அளப்பெரிய கருணையின் பெருமையை நான் நேரில் கண்டு உணர்ந்து கொண்டேன். அந்த கருணையை நான் நேர்ல கண்டேன், அதனால நீங்களும் அவனை காண்க அப்படின்னு சொல்றாரு. இந்த வாசகங்களை வாசிக்க வருகிறாங்க முருகப்பன் அழகப்பன் அண்ணன், முத்தழகு நாச்சியப்பன். நூலுணர் உணரா நுண்ணியோன் காண்க, மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க, அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க, பந்தமும் வீடும் படைப்போன் காண்க, நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க, கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க, யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க, தேவரும் அறியா சிவனே காண்க. ரொம்ப நன்றி என்ன, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. முத்தழகு நாச்சியப்பன். இன்னொரு தடவை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க முத்தழகு நாச்சியப்பன். இப்ப பேச முடியுதா பாரு. தேவரும் அறியாச் சிவனே காண்க, பின்னான் அழியனும் பிற்றியன் காண்க, கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அருள்நனி சுரக்கும் அமுதே காண்க, கருணையின் பெருமை கண்டேன் காண்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ தேங்க்யூ முத்தழகு. அடுத்தது போற்றி திரு அகவல். இப்படி அனைத்து அண்டத்திலும் தனக்குள்ளேயும் வெளியேயும் இறைவனை பார்க்கும் அந்த மனமானது அடுத்தது என்ன செய்யும்? அவனையே போற்றி போற்றி துதிக்கும். வாயிலிருந்து வேற வார்த்தைகள் எதுவும் வருமோ? எண்ணத்திலேயே அவனே நிறைந்திருக்கிறான் அப்படின்னா வார்த்தைகளும் அவனை பற்றி போற்றுதலாகவே தானே வரும். அப்படி போற்றி போற்றி பாடக்கூடியதுதான் போற்றி திரு அகவல். இந்த வரிகளுடைய அர்த்தத்தை பார்த்துருவோம். கடையவனான என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து அடிமை கொண்டவனே உனக்கு போற்றி. எனக்கு தந்தையாய் விளங்கும் ஐயனே போற்றி. அணுவை விட மிகச்சிறைய நுண்மையானவனே போற்றி. மங்களமானவனே போற்றி. எல்லாவற்றிற்கும் மேலான தலைவனே போற்றி. உருவமாக இருப்பவனே போற்றி. குணங்களின் வடிவாக விளங்குபவனே போற்றி. நல் வழியாகவும் அந்த வழியில் செல்லும் எண்ணமாகவும் இருப்பவனே போற்றி. தேவர்களாலும் அடைவதற்கு அரிய அமுதம் போன்ற மருந்தே உனக்கு போற்றி. ஆனால் உன்னை நம்பும் சாதாரண மனிதர்களுக்கு மிக எளிமையாக கிடைப்பவனே போற்றி. எனது 21 தலைமுறை சுற்றத்தாரும் கொடிய நரகத்தில் வீழ்ந்து விடாமல் காக்கும் அருள் அரசே போற்றி. ஆபத்து காலத்தில் எனக்கு உற்ற தோழனாக இருப்பவனே உனக்கு போற்றி. எக்காலத்திலும் என்னை பிரியாமல் உடன் வரும் துணையாக இருப்பவனே போற்றி. இந்த வாசகங்களை வாசிக்க வராங்க மாணிக்க மன்னன் அமுதா அசோக் அவர்கள்.
கடையேன் அடிமை கண்டாய் போற்றி. ஐயா போற்றி அணுவே போற்றி. சைவா போற்றி தலைவா போற்றி. குறியே போற்றி குணமே போற்றி. நெறியே போற்றி நினைவே போற்றி. வானோர் கரிய மருந்தே போற்றி. ஏனோர் கெளிய இறைவா போற்றி. மூவேள் சுற்றம் முரணொரு நரகிடை ஆழாமே அருளரசே போற்றி. தோழா போற்றி துணைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். தேவா திருச்சிற்றம்பலம். நன்றி மாணிக்கம் அண்ணன். நன்றி அமுதா அசோக், ரொம்ப அழகா இருந்தது. நம்மளுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்மளுடைய பிரார்த்தனை எது வேண்டும், எதை இறைவன் கிட்ட வேண்டணும் அப்படிங்கிறதையும் நமக்கு குருவே காட்டி தருகிறார். இறைவன் கிட்ட என்ன வேண்டணுமா, அதாவது இப்போ ஒரு நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய வாத்தியார் இருக்கிறாங்க, ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க. அவங்க தான் நமக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டை நம்ம அந்த ஆன்சருக்கு ஆன்சர் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ எனக்கு இதை சொல்லி கொடுங்க, அதை சொல்லி கொடுங்க, இதை செய்யுங்க, இது என்னது, அது எல்லாமே நம்ம கேட்போம். ஆனா நீங்களே வரணும், அந்த பரீட்சையை எழுதுறதுக்கு நீங்களே வரணும் அப்படின்னு கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தன்மை உடையவரா அவர். ஏன்னா எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடிய தன்மை இல்லையா அவருக்கு. அப்ப நீங்களே வரணும் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்னு கேட்டாலும் வருவாராம். நமக்கு என்ன அப்படி கேட்க தெரியாதான். ஓ, எக்ஸாம்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, டெஸ்ட் எழுத சொல்லியிருக்காங்க, அப்ப இதை எப்படி படிச்சுக்கணும்னு கேட்கணும், இதுல என்ன டவுட் இருக்குன்னு கேட்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போமா. ஆனா அவரையே கேட்டா அவரே வருவாரு. அவரே வந்துட்டாருன்னா அப்புறம் என்ன கவலை, அவரே எல்லாத்துக்கும் பதிலே எழுதிடுவாரே. அப்படி இதை யாரு சொல்றா? குரு, நமக்கு மாணிக்க வாசகர் இங்க நமக்கு குருவாக நமக்கு சொல்லக்கூடியது, சொல்லி கொடுக்கக்கூடியது மாணிக்க வாசகர். அப்ப யார கேட்கணுமா? அந்த இறைவனே, நீயே எனக்கு வேணும், வேற ஒன்றும் வேண்டாமப்பா, நீயே எனக்கு வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். இந்த பிரார்த்தனையை சொல்ல வராங்க விஜி. வாங்க விஜி. விஜி இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. விஜய் கால்ல இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, நானே ஓகே. விஜய்க்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். படி. ஓகே. வேண்டத்தக்கது அறியோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டின் என்னை பணி கொண்டாய். வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும், அதுவே வேண்டின் அல்லால். வேண்டும் பரிசொன்று உண்டென்னில், அதுவும் முந்தன் விருப்பன்றே. நன்றி. வேண்டத்தக்கது அறிவே நீ. உன்கிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கறத உனக்கே தெரியும். வேண்டத்தக்கது, இது கேட்கறதுக்கு தகுதியானது. ஏன்னா அவன் பரம்பொருள். அந்த பரம்பொருள் கிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கிறது உனக்கே தெரியும். வேண்ட முழுதும் தருவோய் நீ, என்ன கேட்டாலும் தருவ நீ. வேண்ட முழுதும் தருவோய் நீ. வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, நீதான் வேணும் அப்படின்னு உன் காலடியே சரணம்னு கிடக்கக்கூடிய மும்மூர்த்திகளுக்கு அரியவன் நீ, கிடைக்காதவன் நீ. ஏன்னா வேண்ட முழுதும் தருவோய் நீ சொல்றோம். அப்ப எதை கேட்டாலும் தந்துருவாரா அப்படின்னா அதனுடைய அருமை இல்லாமல் போயிடும் இல்லையா? எப்போதுமே நமக்கு ஒண்ணு நம்ம கையிலேயே இருக்கு அப்படின்னா அதனுடைய அருமை தெரியாது. அப்போ இவர் எப்பேற்பட்டவர்ங்கிற அந்த பெருமையை சொல்ல வேண்டும் என்பதற்காக இவரே வேண்டும் அப்படின்னு இந்த மும்மூர்த்திகளும் அவர் காலடியிலேயே கிடக்குறாங்களாம். ஆனா அவர்களுக்கு அரியவனாக இருக்கிறாராம். அப்பேற்பட்ட நீ வேண்டி என்னை பணி கொண்டாய். நான் தான் வேணும் அப்படின்னு என்னை நீ பணி கொண்டாய். வேண்டி நீ யாது அருள் செய்த. அப்படி நீ நான் தான் வேணும்னு எனக்குள்ள வந்தியே. அப்படி நீ வந்ததுனால நீ என்ன சொல்றியோ, நீ எனக்கு என்ன கொடுக்கறியோ அதுதான் நான் கேட்டது. அப்படி இல்லாம என் வாயில இருந்து எனக்கு இது வேணும்னு நீ சொல்லணும்னு கட்டாயப்படுத்தினா, நீ எதை கொடுக்கறியோ அதுதான்
எனக்கு வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படிங்கிற வரத்தையே நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே அப்படின்னு சொல்றாரு. இந்த அப்பேற்பட்ட பாடல். இது கடைசி வாழ்த்து பாடல். திவ்யா பாட வராங்க. திவ்யா இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க திவ்யா. திவ்யா பாடு. அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்க திவ்யா. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவு இல்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் அப்படியே அமைதியா இருப்போம், கண்மூடி. நம்ம இப்ப படிச்சது எல்லாத்தையும் மனதுக்கு கொண்டு வந்து ஒரு நிமிஷம் அமைதியா அமர்ந்து முடிக்கும் போது நான் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன்னு சொல்றேன். அப்ப தியானத்துல இருந்து வெளியில வரலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ரொம்ப நன்றி. இன்னைக்கு கால்ல ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. இதை 21 நாட்கள் நம்ம தொடர்ந்து செய்யறதுக்கு அந்த எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் புரியட்டும். அந்த இறைவனுடைய சிந்தனையிலேயே நாம் இருக்க வேண்டும். இதுல யாராவது இது வந்து நமக்கு வெபினார் செஷனா இருக்கிறதுனால ஜூம் மாதிரி எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுற மாதிரி இருக்காது. அந்த பேசணும்னா நம்ம அதுக்கான பெர்மிஷன் கொடுக்கணும் போல் இருக்கு இதுல. ஸோ யாராவது பேசணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யூ கேன் ஷேர். எஸ், இது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆமா. சுதா சொல்லுங்க சுதா. ஸோ இந்த ரெக்கார்டிங் வந்து நீங்க டெய்லி இதை முடிஞ்சு அனுப்புவீங்களா? சப்போஸ் ஒரு டைம் அட்டென்ட் பண்ண முடியலன்னா ஹவு டு வி ஃபாலோ இட்? டெய்லி ரெக்கார்ட் பண்றோம். ஆனா அன்னன்னைக்கு வந்துருமான்னு தெரியல. ஏன்னா இதை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி பண்ணணும். ஸோ உடனே அது அன்னன்னைக்கு வந்துருமான்னு தெரியல. வில் ட்ரை அவர் பெஸ்ட். ஆனா எல்லா ரெக்கார்டிங்ஸுமே பண்றோம். கடைசியா கூட நமக்கு 21 நாள் முடிக்கும் போது எல்லாமே பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஆனா அன்னன்னைக்கு ப்ராம்ப்டா வருமான்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இது நான் எல்லாரும் லீவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். ஒரு நிமிஷம் இருங்க. இது வந்து இன்னைக்கு நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, இந்த வேர்சஸ இந்த 1 மணி நேரம் செஷன்ல நம்ம இருந்துட்டு இந்த வாசகங்களை நம்ம படிச்சா கூட இத திரும்ப போடும் போதுதான் நம்ம மனசுல அது வந்து நிக்கும். அதனால இத வந்து எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறதுக்காக, அதாவது திரும்ப எப்படி மனசுல இருத்திக்கிறதுங்கிறதுக்காக ஒரு சிறிய முயற்சி. இதுல உங்களால இன்வால்வ் ஆக முடிஞ்சா ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும், மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம ஒருத்தர் நம்ம மோட்டிவேட் பண்ணி அந்த சிந்தனையில இருக்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது.
இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், எப்படி இந்த வேர்சஸை நம்ம மனசுல இருத்திக்கிறதுக்கு என்னென்னா, இப்போ ரொம்ப அழகா இன்னைக்கு அந்த இதில் ரொம்ப அழகா பண்ணாங்க. அழகப்பண்ணன், அமுதா அவங்கெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. நம்ம பாட வராதவங்களுக்கு அதை கேட்கும் போதே அப்படியே உருகி நம்ம அந்த இதுக்கு போயிடுறோம். அப்போ உங்களுக்கு பாட வரும் அப்படின்னா அந்த வேர்சஸை உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததோ, இன்னைக்கு எது ரொம்ப உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததோ அந்த வேர்சஸை நீங்க பாடி ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல நம்ம குரூப்ல அனுப்பலாம். ஸோ தட் எல்லாருமே கெட் மோட்டிவேட்டட் அண்ட் இன்ஸ்பயர்ட். நீங்க அந்த வேர்சஸ் மட்டும்தான் இல்லை, முழு பாடலையும் பாடி அனுப்பலாம். டைம் இருக்கும்போது நான் எல்லாருமே கேட்போம். அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்க உங்களுக்கு நல்லா வரைய தெரியும், இஃப் யூ ஆர் அன் ஆர்டிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு எந்த எந்த வரி ரொம்ப இம்பாக்டிங்கா இருந்ததோ இன்னைக்கு நடந்த செஷன்ல, இல்ல நீங்க அந்த சிவபுராணம், கீர்த்தி திருகவல், திருவண்ட பகுதி, இல்ல போற்றி திருகவல், இதுல இருந்து ஏதோ ஒரு வரிகள் உங்களை பாதித்த வரிகளை அந்த ஆர்டிஸ்டா இருந்தா அதை ஸ்கெட்ச் பண்ணலாம், ஸ்கெட்ச் பண்ணி அனுப்பலாம். இல்ல இஃப் யூ ஆர் அ டெக் பர்சன், யூ லவ் டெக் அப்படின்னா நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷனை உங்க மனசுல இருக்கிறத நீங்களே டைப் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அதுக்கு ஏஐ என்ன இமேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்க, என்ன பிக்சர் கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்க. இதுல இன்னைக்கு ஷேர் பண்ண கேன்வால ஒரு சில பிக்சர் அந்த மாதிரி கிரியேட் பண்ண பிக்சர் தான். அப்போ நீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, உங்க மனசுல இருக்கிறத எழுதுங்க, எழுதி அதுக்கு ஏஐ என்ன பிக்சர் கொடுக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு நல்லா எழுத வருமா, உங்க மனசுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை எழுதுங்க, நீங்க உணர்ந்ததை எழுதுங்க, எழுதி ஷேர் பண்ணுங்க. ஏஐல இருக்க பிக்சரையும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல கதை சொல்ல வருமா, இன்னைக்கு நம்ம பார்த்தத மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அதை சொல்லும் போது ஒரு கதை சொல்லக்கூடிய அந்த தோரணையில சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப முடிஞ்சாலும் அனுப்புங்க. த வே டு லேர்ன் இஸ் டு டீச். நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். இங்க உங்க எல்லாரையும் விட நான் படிக்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்லவே செய்யறேன். இவ்வளோ நாளும் அதை தான், படிக்கணும்னா சொல்லிக் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அப்ப சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு ஒரு தெளிவு வரும். நமக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் வருவோம். அப்புறம் இன்னும் போக போக கத்துக்கிட்டே இருப்போம். அப்ப நம்ம சொன்னதை திரும்ப சொல்லும் போதுதான் நம்ம மனசுலயும் இருக்கும், தெளிவும் கிடைக்கும். அது நம்ம கத்துக்கவும் செய்வோம். அப்ப ஸ்டோரி டெல்லிங் இஸ் அ வெரி வெரி குட் ப்ராசஸ். அப்போ அதையும் உங்களுக்கு பண்ண வரும்னா பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, அந்த பிள்ளைங்களை திரும்ப சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கு என்ன சாய்ஸோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதையும் பண்ண சொல்லுங்க. இது எதுவா இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. ஆனா இதுக்கு ஒரு சில கிரவுண்ட் ரூல்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கிரவுண்ட் ரூல்ஸ் என்னன்னா, நோ ஃபார்வர்டட் மெசேஜஸ் ப்ளீஸ், நோ ஃபார்வர்டட் பிக்சர்ஸ் ப்ளீஸ். எந்த பிக்சர், சாமி பிக்சர், மெசேஜ் எதுவுமே வேண்டாம். உங்களோட ஒரிஜினல் தாட், உங்களுடைய ஒரிஜினல் ஏஐ கிரியேட்டட் பிக்சர்ஸ், உங்களுடைய ஒரிஜினல் வாய்ஸ் ரெக்கார்டட் ஆடியோ, இது எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. 5 PM முன்னாடி, 5 PM EST அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நமக்கு அன்னைக்கு கிளாஸ்க்குள்ள பிடிஎஃப், லிங்க்கு இதெல்லாமே வரும், சைன்அப் ஷீட் எல்லாமே வரும். ஸோ அது வர்றதுக்கு, அது யாரும் மிஸ் ஆயிராம இருக்கிறதுக்காக 5 PM நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஸோ நீங்க ஷேர் பண்றது எல்லாமே வித்தின் 5 PM ESTக்கு முன்னாடி ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட லோக்கல் டைம் ஜோனையும் பார்த்துக்கங்க, அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சைன்அப் ஷீட் பண்ணுவோம். இதுல ரொம்ப ஃபியூ வேர்சஸ் தான் நம்ம எடுக்கிறதுனால எல்லாராலையும் அந்த வாசிக்க முடியாது. இன்னைக்கு பார்த்த மாதிரி 5 வரி தான். அதனால ரொம்ப 8 பேர் தான் நமக்கு இன்னைக்கு வாலண்டியர் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு ஸ்டார்டிங் உள்ள 4 துதி பாடல்களும் கடைசியா இருக்க பிரார்த்தனை பாடல்களும் ரிலிஜியன் கமிட்டியில இருந்து இன்னைக்கு படிச்சாங்க. ஸோ அதனால அடுத்தடுத்து நம்ம போகும்போது வேற யாரும் படிக்க இன்ட்ரெஸ்டடா இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம அதை பண்ணலாம். இதுதான். ஸோ உங்களோட பெர்செப்ஷன் எப்படி இருக்கு, உங்களுடைய உணர்வு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு நாங்களாம் ரொம்ப ஆர்வமா இருக்கோம். இது ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான். இதை பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வருது, ஒரு நிமிஷம். ரெட்ரீட்டுக்கு வேற இது பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அவசியம் உங்க எல்லாரையும் அங்கேயும் பார்க்கலாம். தேங்க்யூ. இஃப் வி மிஸ் அ டே, ஹவு டு வி கேட்ச் அப்? நான் அதுதான், என்னால் ரெக்கார்டிங் ப்ராமிஸ் பண்ண முடியல என்னால். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரெக்கார்டிங் கொடுக்குறோம்.
பட் ஒரே ஒரு சிம்பிள் டிட்டர்மினேஷன் தான், இந்த 1 hour கிளாஸ்க்கு வரணுங்கிறது மட்டும்தான். புவனா ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. யாரும் பேசணும்னாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். ஏன் நீங்க வந்து இந்த போற்றி அகவல்ல எல்லாம் நடுவுல இருந்து 55வது பாட்டுல இருந்து எடுத்தீங்க? ஏன் முதல்ல இருந்து போகல? அதுக்கு ஏதாவது காரணம், ஸ்பெசிபிக் ரீசன் ஏதாவது இருக்கா? அந்த வரி, அந்த ஒரு சில வரி, இந்த வரியை இன்னைக்கு படிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான். ஆனா அதுல எல்லா வரிகளும் மாணிக்க வரிகள் தான், மாணிக்க வாசகங்கள் தான். ஆனா நமக்கு இந்த வரி இன்னைக்கு படிச்சா நல்லா இருக்கும், அந்த மீனிங் பார்த்தா நல்லா இருக்கும்னு அடியேனுக்கு தோணுனதுனாலதான் அது. ஓகே, தேங்க்யூ. ஷூர், அவ்வளவுதான். நம்ம செஷன் முடிச்சிட்டோம். இதுல ஒரே ஒரு வாலண்டியர் ரெக்வெஸ்ட் இருக்கு எங்களுக்கு. இந்த நாளைக்கு வந்து மெய்யுணர்தல், பக்தி அண்ட் வைராகியம், அந்த திருச்சதகத்துல அந்த பார்ட் வந்து அதுதான் எடுத்து பண்ணலாம்னு இருக்கோம். இதனுடைய இங்கிலீஷ் அந்த லிரிக்ஸையே இப்ப இங்கிலீஷ்ல பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம். ஆனா அது யாராவது இங்கிலீஷ்ல எங்களுக்கு அனுப்ப முடிஞ்சா அது ஒரு ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா தமிழ் நிறைய கிடைச்சிருது, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. பட் இந்த இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கு. ஸோ அதனால அதுக்கு யாராவது வாலண்டியர் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. சுஷீலா பேசுங்க. யா, பெர்மிஷன் கொடுத்துட்டேன். சொல்லுங்க சுஷீலா. சுஷீலா பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் நீங்க. பிரகதி.comல வந்து திருவாசகம் இங்கிலீஷ்ல இருக்கு. அப்படியா? தேங்க்யூ சுஷீலா. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. பிரகதி.com. ஷூர், தேங்க்யூ. அது ஒண்ணு. அப்புறம் இன்னைக்கு பாடினவங்க நாளைக்கு மத்தவங்க டர்ன்ஸ் எடுக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ சைன் அப் பண்ணாதவங்க பண்ணட்டும், நாளைக்கு 8 பேர், அவ்வளவுதான். தேங்க்யூ. வேற எதுவும் இல்லைன்னா நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? மீனா சொல்லுங்க. சிவாய.orgலயும் இருக்கு இங்கிலீஷ்ல உங்களுக்கு திருவாசகம் ஃபுல்லா. தேங்க்யூ. எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு அதுல. ஓ, தேங்க்யூ ஆச்சி. தேங்க்யூ, ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு. Thank you Meena, for the wonderful section. Yeah, we'll see you tomorrow. Yeah, thank you. Yeah, tomorrow பார்க்கலாம். Thank you. நன்றி மீனா. தேங்க்யூ மீனா. அந்த சைன் அப் மட்டும் நீங்க Thank you, போடுவீங்களாப்பா என்ன வாட்ஸ்அப்ல? சைன் அப் வந்து வாட்ஸ்அப்ல போடுவீங்களாப்பா? ஆமா, போட்டிருக்கு. அண்ட் அதுலயே மெய்யுணர்தல் ஆல்ரெடி 8 இதுக்கும் போட்டிருக்கு. ஓகே, சரி, ஓகே. ரெண்டு நாளைக்கு அட்வான்ஸா போடுவோம். சோ சரி, ஓகேப்பா. ஓகே, ஏன்னா நான் அந்த 21 டேஸ்ல பார்க்கல அந்த சைன் அப், அதனாலதான் சரி கேட்கலாம். நான் இன்னொரு தடவை ஷேர் பண்றேன். ஒருவேளை பாட முடியலனாலும் வருத்தப்பட வேண்டாம். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதாவது டைம் இருந்தாதான், இல்லன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த சைன் அப்ல 8 பேர் தான் இருக்கு, 8 ஸ்லாட். ஓகேப்பா. ஓகே, தேங்க்ஸ் மீனா. தேங்க்யூ ஆச்சி. வேற ஏதாவது கொஸ்டின் இல்லைன்னா நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.